Hi students, welcome to Mail Academy. நீட் 2024 எழுதிட்டு மார்க் ரிசீவ் பண்ணியாச்சு. கவுன்சிலிங் எப்போ நல்லா அவ்வளோ வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் போயிட்டு இருக்கனால அப்டேட்ஸ் வந்து வர வர நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன புது அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து சுப்ரீம் கோர்ட்டு எக்ஸாம் வந்து எல்லாருக்கும் கிடையாது. கிரேஸ் மார்க் கிடைச்ச அந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம் வச்சா போதும். அவங்க சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுத விரும்பலைன்னா அவங்களோட பழைய மார்க் வித்தவுட் கிரேஸ் மார்க்ஸ் என்ன ஸ்கோர் பண்ணியிருந்தாங்களோ அந்த மார்க்கே யூஸ் பண்ணி அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக இப்போ வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்து ஜூலை 6 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் கூடிய விரைவில் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு கவுன்சிலிங் ஒரு 2-3 days ஒரு 1 week டிஃப்ரென்ஸில் தமிழ்நாடு கவுன்சிலிங்காக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 1 weekல ப்ராக்ரஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகிறது, ரேங்கிங் ரிலீஸ் ஆகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். இது போக நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணும்போது எந்த காலேஜை வந்து சாய்ஸ் லாக் பண்ணணும், நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் வாங்கியிருக்க மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், உங்கள் கட் ஆஃப் என்ன, இது மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் வந்து மெயில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உடனுக்குடன் வந்து நியூஸ் ரிலீஸ் வந்ததுன்னா நம்ம உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இன்னும் புரிகிற மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு மற்ற சோர்ஸஸில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்தாலும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எஃபெக்ட் பண்ணுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கிறதுனால ஆல் இந்தியா ரேங்கிங் மாறும். ஆனால் தமிழ்நாடு கவுன்சிலிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலாக இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கவுன்சிலிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் கேட்டகரிக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கும் நம்ம வந்து கைடன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே அப்டேட்டட், பதட்டப்படாதீங்க, ஸ்டே க்யூரியஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.